ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பேசிக்கான மெத்தட் ஆஃப் மெஹந்தி ப்ராக்டிஸ் வீட்டில் இருந்து நீங்கள் எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். தனியாக நீங்கள் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணி காசஸ் எடுத்து உங்களுக்கு வாய்ப்பு அமையலைன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த மெஹந்தி காசஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படின்னா பை ப்ராக்டிஸ். ஸோ எதுவுமே வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணால் வில் மேக் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி இந்த ஒரு மெத்தட் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% இல்லாட்டி கூட 50% வில் டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் டேலே நீங்கள் அதோட ரிசல்ட் பார்த்துருவீங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம கை அளவு வச்சு இந்த பேப்பர் மேலே வரைஞ்சி வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பேப்பர் என்னத்துக்கு வரைகிறோன்னா, நம்ம கையில் மெஹந்தி போடுற அளவுக்கு எப்படி ஒரு கைக்கு போடுவோமோ அந்த அளவுக்கு பாதியிலேருந்து நம்ம வரைஞ்சி வச்சுக்குவோம். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. எல்லாமே இந்த விஷயம் என்னென்ன கைக்கு நீங்கள் மெஹந்தி போடுற ஸ்டைலில் தான் நீங்கள் எல்லாமே செய்ய போகிறீங்க. ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாகம். ஓகேங்களா? இந்த பாகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் த டாப் டு பாட்டம். ஓகேங்களா? எப்பயுமே டாப் டு பாட்டம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஏன் ஈஸியாக இருக்கும்னா, அதோட ஃப்ளோ ஆஃப் ஆர்ட் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்கு சிம்பிளாகவும் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஏன் நடுவில் இருந்து இல்லைன்னா ஃபிங்கர்லேருந்து அந்த மாதிரி ஆரம்பிக்க முடியாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் இட்ஸ் டிபெண்ட் ஆன் இண்டிவிஜுவல். ஆனால் ஒரு ப்ராக்டிஸ்க்கு இது ஒரு ஒரு மெத்தட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 பாகமாக இங்கே பிரித்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. ஓகே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3ன்னு வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியான வேல உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஓகே, இந்த இடத்துல என்ன டிசைன் செய்யலாம், ஃபிங்கரில் என்ன டிசைன் செய்யலான்ட்டு உங்களுக்கு ஈஸியான ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும். புரியுதுங்க? ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் காலம்க்கு நம்ம போயிட்டு இப்போ நம்ம வரைய ஆரம்பிக்க போகிறோம். என்ன வரையணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எனி டிசைன், என்ன வேணால் டிசைன் நீங்கள் அதில் நீங்கள் வரையலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கே காட்டுற போகிற விஷயம் என்னென்னா, ஒரு சிம்பிளான ரேண்டமான ஒரு காமனான எப்பயுமே ஒரு செயின், ஒரு ஃப்ளவர், அந்த ஒரு மெத்தட் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஆர்ட், வெரி வெரி சிம்பிளான ஒரு ஆர்ட், ஒரு பர்ஃபெக்டான லைன்ஸ் இல்லாமல் ஒரு ரெண்டமான ஈஸியான ஒரு லைன்ஸ் நம்ம செஞ்சு இதை எப்படி இதை மேல் கொண்டு அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பிகினருக்கு உள்ள மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போ ஒரு க்ளவுடியான ஒரு லைன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, அடுத்தது நீங்கள் ஒரு ஃப்ளவராக ஒரு காலமை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் சில பேர் கேட்பீங்க, எனக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் எனக்கு தெரியாதுங்களேங்க, எனக்கு இந்த ஃப்ளவர் போடணும், இந்த செயின் செய்யணும், இந்த க்ளவுடி இது செய்யணும், இதெல்லாம் எனக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணதில்லைங்க, இதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லையே, எப்படி நான் செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் உங்களுக்கு எப்படி டிசைன்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் டிசைன்ஸ் பண்ண போகிறீங்க, இண்டிவிஜுவலான டிசைன்ஸ் பண்ண போகிறீங்க. இண்டிவிஜுவலான டிசைன்ஸ் எப்படின்னா, ஒரு ஃப்ளவர், ஒரு ஃப்ளவர்லேயே ரோஸ், சன்ஃப்ளவர், என்னென்ன ஃப்ளவர் வகைங்க, சிறு ஃப்ளவர் வகைங்க நம்ம கண்டிப்பாக இந்த மெஹந்தியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன ரெண்டமாக ஈஸியான பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் காட்டுறது ஒரு ஈஸியானதை
நீங்கள் வீட்டில் இது ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம்னா, எதுவுமே வந்து நீங்கள் ஒரு டிசைன் பண்ணிங்கன்னா அது செப்பரேட்டாக ஆக்கிடுங்க. அதை செப்பரேட் பண்ணிங்கன்னா, ஒரு பார்டர் செப்பரேட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு டிசைன் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆயிரும். பார்க்க நீட்டாக டைடியாக இருக்கும். ஈவன் தோ நீங்கள் வந்து அதில் அந்த ஆர்ட் வந்து அவ்வளோ 100% வராட்டி கூட. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியா எங்கே கோசமாக இருந்ததோ அங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுறோம். ஏன் அந்த ஹைலைட்டிங் பண்ணுறோன்ட்டு நான் அடுத்த இதில் அப்கமிங் வர இதில் இப்போ நான் டிசைன் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மெஹந்தி ஆர்ட் வந்து நாட் வெரி டிஃபிகல்ட். ஓகேங்களா? நீங்கள் இதில் என்ன வேணால் ஆர்ட் நீங்கள் செய்யலாம். இதுதான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்ட்ரிக்டடாக எதுவுமே இல்லை. எந்த ஒரு டிசைனும் நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஸ்டைலில் ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு டிசைன் போகுது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு டிசைன்ஸ். லெட்ஸ் சே ஒரு புள்ளி. வெரி 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 ஈஸியான ஒரு மெத்தட். நீங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக எடுத்து ஒரு பேப்பரை எடுத்து டிசைன் பண்ணாலே இந்த டிசைன்ஸ்லாம் அழகாக உங்களுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து எஸ்டிமேட்டட் அண்ட் ஃபீல் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து முக்கால்வாசி அந்த இன்னர் ஸ்பேஸ் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். அந்த இன்னர் ஸ்பேஸை ஃபில்லிங் பண்ண என்னன்னா, அந்த நான் சொன்ன போல் இந்த டிசைனுக்கும் அடுத்த டிசைனுக்கும் ஒரு நல்ல செப்ரேஷன் கிடச்ச ஒரு 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 ஃபார்மேட் கிடச்சதுன்னா அது ஒரு 3D கான்செப்டில் மாதிரி உங்களுக்கு அந்த டிசைன் காட்டும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செயினுக்கும் அந்த ஃப்ளவருக்கும் உள்ள இன்பிட்வீன் மிடில் உள்ள ஸ்பேஸை வந்து ஃபில்லிங் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிய வருது அந்த ஃப்ளவருக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த ஃப்ளவர் ஏரியாவில் நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா டோட்டலி ரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ செப்ரேட்டாக இருக்குது. உங்களுக்கு நல்லா அந்த அந்த டிசைன்ஸ் வந்து காட்டுது. ஸோ இன்னொன்று விஷயம் என்னென்னா, இப்போ நான் எங்கே செஞ்சாலும் எல்லாமே நான் ஃபில்லிங் பண்ணலாமா, என்ன டிசைன் போட்டாலும் ஃபில்லிங் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது அந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் ஃபில்லிங் பண்ணலாமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் செய்யக்கூடாது. காரணம் வந்து சம்டைம்ஸ் இது மிஸ்டேக்கில் போயிட்டு அந்த இடமே ஃபுல்லாக வந்து அந்த டிசைன் காட்டாமல் அதோட பேட்டர்னே தெரியாத அளவுக்கு கருப்பாயிடும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த செப்ரேட்டான ஒரு விஷயம் காட்டுறதுக்கு தான் நம்ம அந்த ஃபீலிங் செய்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் வந்து நம்ம மிடில் அண்ட் த ஃபிங்கர் சைட் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வியூவர்ஸ், இன்றைக்குள்ள மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் காட்டியிருக்கோம்.
கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸில் போடுங்க. ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ஷன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 2வது பாகமாக எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்ப்போம். ஸோ அதுக்காக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த செஷன் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக அடுத்த செஷன் இன்னும் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் போகிறதுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்.